ஹலோ கைஸ், வெல்கம் டு சிகே மலப்பறைகள். இது வந்து டியூஸ்டே மார்னிங் டு நைட் ரொட்டீன் விலாக் தான். ஃபுல் விலாக்கு நான் நேற்றே சாரி நான் மார்னிங் கொடுத்துருப்பேன். என்னென்னா டியூஸ்டே மார்னிங் மினி விலாக்காக சொல்லியிருப்பேன். காலையில் எழுந்திரிச்சோடனே பட்டு வந்தால் அவனை எடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு அப்புறம் நான் ஒரு சேரில் உட்காந்துருந்தேன். ஏன்னா எழுந்திரிச்சோடனே போய் நடக்க முடியலையா, காலில் என்னமோ தெரியல, ஒரே வலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் உட்காந்துட்டு போர்வையினால் போற்றி தான் உட்காந்துருந்தேன். ஏன்னா காலையிலனா குளிர் அப்படி அடிக்குது. 2 போர்வை போற்றிட்டு உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் பட்டும் வந்தான், அவனை எடுத்து கொஞ்சிட்டு அப்புறம் அங்கே போய் இருந்த இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வீராவை கொஞ்சருக்கு போனால் அவன் வந்துட்டான். பட்டும் கத்துறான். அப்புறம் எடுக்கலான்னு போனால் ரிவர்ஸ் போகிறான். அப்புறம் ப்ரஷ் பண்ணலான்னு வெளியே போய் பேஸ்ட் பார்த்தேன். பேஸ்ட்டு காலி. அதனால் பேஸ்ட் எடுத்துகிட்டு ப்ரஷ் பண்ணலான்னு வந்துட்டேன். அப்புறம் பின்னாடி பட்டு இருந்தான். என்னடா சத்தம் கேட்குதுன்னா பட்டும். அதுக்கப்புறம் பட்டுவை பார்த்துட்டு மயிலுக்கு தீனி போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அம்மா 2 தோசை கொஞ்சம் இட்லி பொடி மாஸ் பண்ணி தந்தாங்க. அதுக்குள்ளே அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம மீனா மேய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வீராவும் வந்துட்டான். வீரா அவனை கட்டி தான் வச்சுருந்தோம். பால் குடிக்கிற குட்டி தான். ஸோ கொஞ்சம் அது கூட அப்படியே சேர்ந்து மேயிட்டோன்னு விட்டுட்டோம். இப்போ இருந்து பழக்கம் பண்ணால் தான் பெருசானா முட்டாது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் இட்லியும் பருப்பு குழம்பும் தான். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட பருப்பு குழம்பு. அதுக்கப்புறம் அம்மா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, தக்காளி பஜ்ஜி பண்ணலான்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வேண்டாமா, மழை காலத்தில் வேண்டான்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் நான் பருப்பு குழம்பே பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். அப்புறம் ரெண்டாக பிரித்து வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அதனால் எதுக்குமா தக்காளி பஜ்ஜியான்னு பண்ணுறீங்களான்னு கேட்டால், இல்லைடா பருப்புக்கு தான். ஒன்று கொதிக்கும் போதே கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருவேன். அதுக்கப்புறம் பருப்பு நல்லா கடைஞ்சி விடுவோம்ல, அப்போ ஒரு டைம் போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு அதெல்லாம் வெட்டிட்டு அம்மா ஒவ்வொரு வேலையும் மெதுவாக பண்ணாங்க. அப்புறம் பின்னாடி பட்டு கத்துனா. மார்னிங் தான் பால் ஊற்றினோம். ஈவினிங் ஊற்றலான்னா இப்போ சாலை மேலே போய் படுத்துட்டான். அதனால் ஊற்ற முடியல. கீழே வர சொன்னாலும் வரமாட்டான், மேலேயே போய் படுத்துப்பான். அதுக்கப்புறம் தான் கீழே வந்ததுக்கப்புறம் பால் ஊற்றினா அம்மா காய்ச்சி வச்சுருந்தாங்க. நல்லா ஊற்ற மாட்டேன், கூப்பிடும் போது வந்தியான்னு அது கூட ஒரு சண்டை. அப்புறம் நானும் பட்டும் சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா உருளைக்கிழங்கு ஒவ்வொன்றா பார்த்து கட் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு உருளைக்கிழங்குலையும் அது புழுகு மாதிரி என்னென்னமோ இருக்குது, கத்திரிக்காயும் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், லாஸ்ட்டாக தான் வந்துச்சு. ஸோ இந்த வீடியோவும் லேட்டாக தான் வரும். ஏன்னா நெட்டு டவர் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நைட்டு சார்ஜு போடலையா, கரண்ட்டும் இல்லை, சரியான காற்று மழை. உங்கள் ஊர் சைட்லேயும் மழையா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வியூவர்ஸ் பார்க்குறீங்கள, நீங்கள் 1000 2000 அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நாங்களும் கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோஸ் போடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னரு இட்லியும் பருப்பு குழம்பும் தான் முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா ஒரு குழம்பு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இட்லியை வெந்துருச்சான்னு தண்ணி தொளிச்சு குத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. வெந்துருச்சுடா, அப்புறம் ஆஃப் பண்ணிடலான்னு மறுபடியும் இன்னொரு இடத்துல போகிறதுக்கு மறுபடியும் தண்ணி கொதிச்சுட்டு இருந்துச்சு. அப்புறம் இட்லி நல்லா சாஃப்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சா நம்மளுக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இட்லி ஒரு இடத்துல எடுத்து வச்சு இன்னொரு இடத்துலையும் ஊற்றிப்போம். ஏன்னா மார்னிங்க்கு யூஸ் ஆகும்ல. டியூஸ்டே மார்னிங் அதான் இன்றைக்கி மார்னிங்க்கு எப்படின்னா இட்லி பொடி மாஸ் தான் பண்ணோம். அதே மாதிரி நைட்டுக்கும் அடுத்த நாள் வெனஸ்டே மார்னிங்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் 2வது இடத்துல ஊற்றி வச்சுருங்கம்மா அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லி அம்மா ஊற்றி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இட்லி, தோசை, முட்டை தோசை இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா 2 இடத்துல ஊற்றி வச்சதுக்கப்புறம் இன்னொரு 2வது இடத்துல
ரெண்டாவது அரைச்சல் ஊற்றி ஃபஸ்ட் அரைச்சல் எடுத்துட்டாங்க. ரெண்டாவது அரைச்சல் ஊற்றி வச்சிட்ருக்காங்க. ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அம்மா பருப்பு குழம்பு பார்க்குறக்கு போயிட்டாங்க. அது வந்து இப்போ காய்கறிலாம் நல்லா நீட்டாக கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி பருப்பு கொதித்த தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் குழம்பு வந்து கடைஞ்சிட்டு அந்த பருப்பை நல்லா கடைய வச்சுட்டு கடைஞ்சால் நல்லா இதாகும்ல, மத்து வச்சு நல்லா கடைஞ்சிட்டு தண்ணியை மட்டும் தனியாக எடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த கேஸ் மேலே பருப்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும்ல. அப்புறம் அம்மா வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு சைடில் கேஸ் ஆன் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து குழம்பு தாளித்தாலே ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு பிடிக்காது, எனக்குன்னா ரொம்ப பிடிக்கும். தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி, அப்புறம் இந்த மாதிரி பருப்பு குழம்பு அதுக்கெல்லாம் தாளித்து விட்டு குழம்பு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இப்படி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நானும் குழம்பு பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி அம்மாக்கோடு விளையாண்டுட்டு அப்புறம் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா குழம்பு நீ கொதிச்சிருச்சன்னா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தோசைக்கு இது வந்து மீடியமாக தான் வச்சுட்டு பண்ணால் ஒவ்வொரு நாள் இடக்கு எடுத்துக்கும். அதுக்கப்புறம் குழம்பு பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தோசை போட்டு 2 இட்லி போட்டு நானும் சாப்பிட்டு அம்மா அக்காலாம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.